ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். நான் எங்கள் வீட்டில் திரு கார்த்திகை தீபம் எப்படி கொண்டாடினேன், எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லோரும் எப்படிலாம் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வருஷம் நான் கார்த்திகை தீபத்துக்கு அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் உடம்பு முடியல, மனசும் சரியில்லை. அதனால் எங்கே கழுவி துடைச்சி பெருக்கி எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. மனசும் கஷ்டமாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க துர்கான்னு அவங்க தான் சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது, நீங்கள் நம்ம வீட்டில் தான் செய்யணும், நீங்கள் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, உங்கள் சிநேகிதி அப்படின்னு ஒரு ஆன்மீக தகவல் மட்டுமே கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய சேனலை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு புதுசாக கொஞ்சம் விளக்கு வாங்கிக்கிட்டேன். பழைய விளக்குகளும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லா விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன். அந்த பட்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு பக்கத்தை மஞ்சளும் ஒரு பக்கத்தை குங்குமமும் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஈஸியாக இருக்கும் கையால் வைக்கிறத விட அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் 27 விளக்குகள் வைக்கணும். குறைஞ்சது ஒரு 27 விளக்குகள் வைக்கணும். அதிகமாக நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம எண்ணிக்கைக்கு தக்க வச்சுக்கலாம். ஒற்றைப்படையாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து 27 விளக்குகள் ரெடி பண்ணிக்கிட்டேன். வீட்டில் பூஜை ரூமில் ஏற்றின காமாட்சி விளக்கையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். 27 அகல் மட்டும் 27 கிடையாது. அந்த 27 விளக்குகளுக்கும் பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ ரெடி பண்ணிக்கிட்டேன். ஜாமந்தி பூ பூஜை ரூமுக்கு படத்துக்கெல்லாம் வாங்கிக்கிட்டேன். இது வீட்டில் பூத்த மஞ்சள் பூ, இதை வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் பறிச்சுக்கிட்டேன். இந்த 27 விளக்குகளும் எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எங்கெங்கே நானும் வச்சேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். மொத்தத்தில் மட்டும் 4 வைக்கணுமா. சமையல் அறையில் 1, நடையில் 1, பின்கட்டில் 4, திண்ணையில் 4, மாடக்குழியில் 2, அதாவது மேலே இருக்கும்ல. இப்போலாம் வீடு மாடனாக அமைச்சிருப்பீங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற நீங்கள் வச்சுருப்பீங்க. நான் இது மாதிரி தான் வச்சுக்கிட்டேன். நிலப்படிக்கு 2 வச்சுக்கிட்டேன். சாமி படத்துக்கு கீழே 2. ஆனால் பூஜை ரூமில் கொஞ்சம் எக்ஸஸாகவே வச்சுக்கிட்டேன். ஏன்னா குபேர விளக்கு, அப்புறம் வந்து காமாட்சி விளக்கு, அகல் விளக்கு, மண் தீபம் அப்படின்லாம் வச்சு எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. மொத்தமாக நான் 28 வச்சுக்கிட்டேன். இந்த 3 விளக்கும் கொஞ்சம் ஸ்பெஷல். குபேர விளக்கு, ஒரு வெங்கல அகல் விளக்கு, ஒரு மண் விளக்கு, இது 3லேயும் ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். ஏலக்காய், கிராம்பு இன்னும் நிறையா சொன்னாங்க துர்கா, ஆனால் நான் ஏலக்காய் மட்டும் போட்டுக்கிட்டேன். இந்த 3 விளக்கு என்ன ஸ்பெஷல்னால், இது வந்து அரச இலை. அரச இலையை பார்க்கும்போதே அதில் வந்து விநாயகர் பெருமானுடைய முகம் தெரிகிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்கள் யார் யாருக்கெல்லாம் தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரச இலையில் வச்சு நம்ம தீபம் ஏற்றணுன்னா அரசர் வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு அனிதா சொன்னாங்க. அவங்க தான் இந்த 3 இலையுமே கொடுத்தாங்க. 6 மணிக்கு டிவியில் வந்து அண்ணாமலையார் கோவிலில் மலையில் தீபம் ஏற்ற சமயம் நானும் வீட்டில் தீபம் ஏற்றிட்டேன். இது வெளியில் யம தீபம். ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் தான் விளக்கேற்றினேன். அதுக்கு பிறகு ஒரு அகலாக ஏற்றி இது வெளியில் வச்சுருக்கேன். யம தீபம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சுருக்கேன். சாமி படத்துக்கு கீழே 2 சொன்னேன்ல, யம தீபம் 1 வந்து வெளியில். அப்புறம் வந்து திருக்கோலமிட்ட இடத்துல வந்து 5 வந்து ஒன்றா ரவுண்ட் ஷேப்பில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி வைக்கணும். கரெக்டாக அந்த அண்ணாமலையார் கோவிலில் 6 மணிக்கு விளக்கேற்றின சமயம் நானும் வீட்டில் பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த அரச இலை சொன்னேன்ல, அந்த அரச இலையில் பொட்டு வச்சு 3 விளக்கு தனியாக வச்சுருந்தேன்ல, அதையும் பூஜை ரூம்லேயே வச்சுட்டேன். ஒரு பித்தளை தாம்பலத்தில் வச்சு சாமி கும்பிட்டேன். என் ஃப்ரெண்டு அனிதா வந்து இதை கொடுக்கலன்னா நான் இதை பண்ணியிருக்க முடியாது. ஆனால் கேள்விப்பட்டேன், செய்யணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு இலை கிடைக்கல. ஆனால் அவங்க தான் கொடுத்தாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, அவங்க வந்து அந்த அவங்க பூஜைக்கு வச்சுட்டு அவங்க மீதம் இருந்த 3 இலையை எனக்கு நல்லா இலையாக செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. வந்து வாங்கிட்டு போக சொன்னாங்க. மழைனால போக முடியல அவங்க வீட்டுக்கு. நானாக பெரிய கோவிலுக்கு தான் போக போகிறேன், வேதானீஸ்வரர் கோவிலுக்கு தான் போகிறேன், நீங்கள் எப்படியாவது வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டை அனுப்பி வாங்கிட்டு வர சொன்னேன். என்னென்னா, அந்த இலையை வச்சுக்கிட்டே அவங்க பூஜையெல்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு கோவிலை சுற்றி வந்து அதுக்கு பிறகு என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்தாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த இலை, இதில் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க, யாருக்குமே கிடைக்காது. நான் உள்ள கற்பகிரகம் வரைக்கும் இந்த இலை போயிட்டு உள்ளே வந்திருக்கு, கோவிலே சுற்றி வந்திருக்கு. சிவனுடைய ஃபுல்லாக அனுக்கிரகம் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த இலை மூலமாக. அதனால் இந்த விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க அப்படின்னு அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கும் இந்த வீடியோவில் தேங்க் பண்ணிக்கிறேன்.
அப்புறம் பூஜை ரூமில் வச்சு படத்துக்கெலாம் சாமிக்கெலாம் பூலாம் வச்சு ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக நான் செலிப்ரேட் பண்ணேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமமாகி நின்றன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகனநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ.